ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை தகப்பனே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கின்றீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கின்றீர், குணமாக்குகின்றீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? வேதத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவரது வார்த்தை கூறுகிறது. நாம் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த போர்க்களத்தில் நம்முடைய யுத்தம் யாருடன், யாரோடு கூட நாம் போரிட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. தேவன் நமக்கு எதிராக இல்லை, நம் சார்பில் நின்று கொண்டிருக்கின்றார். இந்த யுத்தத்தில் அவர் நம்மை பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார், ஒரு வெற்றியை கொடுத்திருக்கின்றார். இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்ட வெற்றியை உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகின்ற சத்தியம், தேவன் ஆவியாக இருக்கின்றார். இந்த பூமியை படைத்து அதை ஆளும் அதிகாரத்தை அவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பூமியை அவர் மனிதனுக்கு கொடுத்திருப்பதினால் அவர் பூமியின் மீது அதிகாரத்தை இழந்துவிடவில்லை. தன்னுடைய வல்லமையை விதிகளின் அடிப்படையில் ஒரு வரம்புக்கு உட்பட்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதைதான் இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகின்றோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் பூமியை படைத்து பூமியில் உள்ள எல்லா உயிருள்ள உயிரற்ற பொருட்களையும் படைத்து அதை ஆளும் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். மனிதனை தமது சாயலில் படைத்து, அந்த வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் பூமியை ஆண்டு கொள்ளுவார்கள். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக,
அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அந்த வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஆளக்கடவர்கள். அவர்களும் தாமும் சேர்ந்து ஆளப்போகின்றோம் என்று அவர் சொல்லவில்லை. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை let them என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படி என்றால் மனிதர்களை ஆளுவதற்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கின்றார், இடம் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை அவர்களிடம் கொடுத்திருக்கின்றார். மனிதர்களிடம் இந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக ஆளுகை செய்ய விரும்புகின்றார். இது கட்டாயத்தினால் அல்ல, அவரது விருப்பத்தின்படி, அவரது தீர்மானத்தின்படி இதை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். தேவன் ஒரு மந்திரமாக இந்த உலகத்தை அவர் படைக்கவில்லை. சட்ட திட்டங்களின் அடிப்படையில், விதிகளின் அடிப்படையில் இந்த உலகத்தை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். மனிதனிடம் அவர் இந்த ஆளுகையை கொடுக்கும் பொழுது தன்னுடைய வல்லமையை ஒரு வரம்புகளுக்கு உட்படுத்தி இருக்கின்றார். ஒரு வரம்புக்கு உட்படுத்தி இருக்கின்றாரே தவிர தன்னுடைய வல்லமையை அவர் இழந்து விடவில்லை. இந்த சர்வ உலகத்துக்கும் அவரே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக அவரே இருக்கின்றார். இந்த பூமியின் மீது அவர் ஆளுகையை மனிதனுக்கு கொடுத்திருப்பதினால் இந்த பூமியின் மீது அவர் செயல்படுவதற்கு அவருக்கு ஒரு மனிதனின் ஒத்துழைப்பும் உதவியும் தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 115:16 வாசிக்கலாம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அவர் தன்னுடைய தீர்மானத்தின்படி, தன்னுடைய தெரிந்தெடுப்பின்படி இந்த அதிகாரத்தை அவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பூமியின் மீது ஆளுகை செய்வதற்கு, தேவன் செயல்படுவதற்கு ஒரு மனிதனுடைய உதவியும் ஒத்துழைப்பும் அவருக்கு தேவை. தேவனுக்கு அதிகாரம் இல்லை என்பதற்காக இல்லை. அவர் தமது அதிகாரத்தை அவர் இழந்து விடவில்லை. தமது அதிகாரத்தை அவர் விரும்பி ஒரு எல்கைக்கு, ஒரு வரம்புக்கு உட்படுத்தி இருக்கின்றார். இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் தேவனை, அவரது வல்லமையை உங்கள் வாழ்வில் செயல்படுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க முடியும். தேவனுடைய வல்லமையை செயல்படுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க முடியும் என்றால் அதை உங்களால் தடுக்கவும் முடியும். அநேகருக்கு இந்த சத்தியம் புரிவது இல்லை. எப்படி சர்வ வல்லவரை நான் நிறுத்த முடியும்? அவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். சர்வத்தையும் படைத்தவரை மண் போன்ற நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்று அநேகருக்கு ஒரு கேள்வி வரலாம். அவர் சர்வ வல்லவர்தான். அவரது வல்லமையை நாம் குறைக்க முடியாது. ஆனால் அவரது வல்லமையும் அவரது விருப்பமும் நமது வாழ்வில் செயல்பட விடாமல் தடுக்க முடியும். அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்கவும் முடியும், தடுக்கவும் முடியும். ஏனென்றால் அவர்
பூமியின் மீது இந்த ஆளுகையை, அதிகாரத்தை அவர் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மை மீட்பதற்காக வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்ததன் நோக்கம் இதுதான். தேவன் ஏன் மனிதனாக மாறி வர வேண்டும்? ஏனென்றால் பூமியின் மீது ஒரு ஆளுகை, அதிகாரம் மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் எதை சாத்தானிடம் இழந்து போனாரோ அதை தேவன் தமது வல்லமையினால் மீட்டு தரவில்லை. மாறாக அவர் மனிதனாக இறங்கி வந்து மனித பலத்தில் அந்த அதிகாரத்தை அவர் மறுபடியும் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியின் மீது அவரது விருப்பமும் வல்லமையும் செயல்படுவதற்கு ஒரு மனிதனுடைய ஒத்துழைப்பும் உதவியும் அவசியம். தன்னுடைய வல்லமையை ஒரு வரம்புக்கு உட்படுத்தி இருக்கின்றார். அவர் மனிதர்கள் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். உதாரணமாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு அவருக்கு ஒரு மனிதனுடைய ஒத்துழைப்பு தேவைப்பட்டது. நான் மறுபடியும் சொல்கின்றேன், வல்லமை தேவனுடையது, திட்டம் தேவனுடையது, ஆலோசனை தேவனுடையது. தடைகளை உடைத்து வழிநடத்தி செல்வது அவரது வல்லமை. ஆனால் அதை விசுவாசிப்பதற்கு, அந்த வல்லமை செயல்படுவதற்கு, இந்த பூமியின் மீது வெளிப்படுவதற்கு ஒரு மனிதனுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. அங்கு ஒரு மனிதனுடைய உதவி அவருக்கு தேவை. மோசேயை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் மாய மந்திரத்தின் மூலமாக அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரவில்லை. ஒரு மனிதன் மூலமாக தமது வல்லமையை வெளிப்படுத்தினார். நமக்கு அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு வாதையும் ஏற்படும் பொழுது அங்கு மோசே மூலமாக தமது வார்த்தையை வெளிப்படுத்தி அந்த வாதை நிகழ்கின்றது. அது நிறுத்தப்பட வேண்டும் என்றாலும் அங்கு மோசே மூலமாக அந்த வார்த்தை வெளிப்பட்டு நிறுத்தப்படுகிறது. நீங்கள் அந்த அதிகாரங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். அடுத்து அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டு செங்கடல் முன்பதாக வந்து நிற்கின்றார்கள். பார்வோன் அவருடைய மனது கடினப்பட்டு அவர்களை மறுபடியும் பிடித்து கொள்வதற்காக தனது இராணுவத்துடன் வருகின்றார். பின்னால் பார்வோனுடைய இராணுவம், முன்னால் செங்கடல், இரு பக்கமும் மலையும் காடும் இருக்கின்றது. இந்த மக்கள் எந்த பக்கத்திலும் செல்ல முடியாது. அவர்களுக்கு வழி இல்லை. மோசேக்கு எதிராக முறுமுறுக்கின்றார்கள். இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடவா நீர் அழைத்து வந்தீர் என்று அவர்கள் முறுமுறுக்கின்றார்கள். இதை கேட்டவுடன் மோசே தேவனிடம் செல்கின்றார். அதற்கு தேவன் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? யாத்ராகமம் 14:15 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அங்கு மக்கள் முறுமுறுக்கின்றார்கள். பார்வோனுடைய இராணுவம் எங்களை சிறைப்பிடித்து எங்களை கொன்று போட போகிறது என்று மரண பயத்தினால் பயந்து மோசேக்கு எதிராக முறுமுறுக்கின்றார்கள். இது மோசேக்கு எதிரான முறுமுறுப்பு அல்ல, மோசேயை
அந்த இடத்தில் நிறுத்தியது தேவன். மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறது தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறது. அந்த முறுமுறுப்பு தேவனுக்கு எதிரானது. இங்கு தேவன் இறங்கி வந்து தாமே அந்த அற்புதத்தை அவர் செய்யவில்லை. அங்கு அவர் மோசேயிடம் சொல்வதை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. இந்த சம்பவத்தை ஒரு கற்பனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். ஒரு கடலுக்கு முன்னால் நின்று நீ பிரிந்து போ என்று சொன்னால் அது பிரிந்து போகுமா? மனிதனுக்கு அந்த வல்லமை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த வல்லமை தேவனுடையது. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், உங்களுடைய சொந்த புத்தியினால் புரிந்து கொள்ள முடியாத வல்லமை, உங்களுடைய சொந்த புத்தியினால் ஆராய முடியாத வல்லமை, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. இந்த பூமியில் உள்ள விதிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை. நம்முடைய பலத்தின் அடிப்படையில் அது செயல்படுவது இல்லை, அவரது பலத்தின் அடிப்படையில் அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை செயல்படுவதற்கு அங்கு அவரது வல்லமையை, அவரது வார்த்தையை விசுவாசிக்க கூடிய ஒரு மனிதனுடைய கரம் தேவைப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய சிந்தனை தேவைப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய வாய் தேவைப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய சரீரம் தேவைப்படுகின்றது. நீ உன் கோலை ஓங்கி ஒரு கடலுக்கு முன்பதாக நின்று, பின்னால் இராணுவம் துரத்தி வந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய சொந்த ஜனங்கள் அவருக்கு எதிராக முறுமுறுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் கோலை எடுத்து அங்கு கடலுக்கு எதிராக நீட்ட வேண்டும். இந்த விசுவாசம் தேவைப்படுகின்றது. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அவரது வார்த்தைக்கு அங்கு கீழ்ப்படுகிறார். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவரது வல்லமையை பயன்படுத்தக்கூடிய உரிமைதான் இந்த அதிகாரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் முழுவதும் இதை நாம் பார்க்க முடியும். மோசே மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் தேவன் செயல்படுவதற்கு ஒத்துழைக்கும் போது அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுவதை பார்க்க முடியும். ஒரு பகுதியில் மாற்றம் வேண்டுமென்றால் தமது தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்கள் மூலமாக தமது வார்த்தையை அவர் வெளிப்படுத்துவார். அங்கு அந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய வாயால் அந்த வார்த்தை பேசப்பட வேண்டும், உரைக்கப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். அந்த வார்த்தை வெளிப்படாமல் அவரது வல்லமை வெளிப்படாது. ஒரு மனிதனுடைய வாயினால் அது வெளிப்பட வேண்டும். அதை அங்கு ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதில் செயல்படும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். பூமியின் மீது தேவனுடைய வல்லமை இப்படிதான் வெளிப்படுகிறது. ஏனென்றால் மனிதர்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த பூமியின் மீது அவரது விருப்பமும் அவரது வல்லமையும் வெளிப்படுவதற்கு ஒரு மனிதனுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய வாழ்விலும் அவரது வல்லமையும் அவரது அன்பும் அவரது கிருபையும் அவரது தயவும் வெளிப்படுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவைப்படுகின்றது. எலியா
எலியா என்ற தீர்க்கதரிசியை நம்ம எல்லோருக்கும் தெரியும். மிகவும் தைரியமான ஒரு தேவ மனிதர். தனி ஒருவராக நின்று பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்தவர். தேவன் மீது அவருக்கு அவ்வளவு ஒரு வைராகியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர். ராஜாவிடம் சென்று தேவனுடைய வார்த்தையை சொல் என்றவுடன் அதனுடைய விளைவுகளை அவர் யோசிக்கவில்லை. ஏனென்றால் ஆகாப் ராஜா ஒரு தேவனுக்கு பயந்த தேவ பக்தியுள்ள ராஜா அல்ல. தேவனுக்கு எதிராக செயல்படுகின்ற யெசபேல் ராணியின் கணவர்தான் ஆகாப் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ராஜாவிடம் சென்று இந்த நாட்டில் மழை பெய்யாது என்று சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தைரியம் வேண்டும். இதை சொன்னால் அந்த ராஜா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அந்த விளைவுகளை பொருட்படுத்தாமல் தேவன் சொன்னவுடன் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை அந்த ராஜாவுக்கு அறிவிக்கின்றார். இப்படிப்பட்ட எலியா தீர்க்கதரிசி யெசபேல் ராணி அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் அழித்த பிறகு யெசபேல் ராணி எலியா தீர்க்கதரிசிக்கு எதிராக பேசிய மிரட்டலான வார்த்தைகளை கேட்டு உள்வாங்கி அந்த பயத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அவரால் தேவனுக்கு ஒத்துழைக்க முடியவில்லை. அங்கு யெசபேல் ராணிக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். ஒரு சூரை செடியின் கீழாக போய் படுத்து கொள்ளுகிறார். ஒரு கெபியில் ஒளிந்து கொள்ளுகிறார். அங்கு தேவன் அவருடைய வார்த்தையை அவருக்கு கொடுத்து, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? நான் உன்னை வர சொன்ன இடம் இதுவல்ல. நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? அவரது மனச்சோர்வையும் அவரது பயத்தையும் போக்குவதற்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகின்றார். அங்கு 2 முறை தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். அமர்ந்த குரலில் அவர் பேசுகின்றார். ஆனால் இதில் எலியா மனம் மாறவில்லை. அவருடைய சோர்வு மறையவில்லை. போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். இதற்கு மேல் தேவன் அவரை கட்டாயப்படுத்தவில்லை. அவருடைய இடத்திற்கு இன்னொருவரை அபிஷேகம் செய்ய சொல்லுகின்றார். 3 விதமான வேலைகளை செய்ய சொல்லுகின்றார். அதில் முதல் 2 வேலையை அவர் செய்ய மாட்டார். 3ஆவதாக அவர் இடத்திற்கு பதில் இன்னொருவரை அபிஷேகம் செய்ய சொல்லுகின்ற வேலையை மாத்திரம் செய்துவிட்டு செல்லுகின்றார். பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசி ஒரு தைரியமான ஒரு தீர்க்கதரிசி. அவர் தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இன்னும் பல அற்புதங்களை தேவன் அவர் மூலமாக நிகழ்த்தி இருக்க முடியும். இன்னும் பல அதிசயங்களையும் அடையாளங்களையும் இஸ்ரவேல் மக்கள் பார்த்திருக்க முடியும். எலியா தீர்க்கதரிசி ஒத்துழைக்காத காரணத்தினால் ஒரு சில கடினமான சூழ்நிலைகளை அந்த இஸ்ரவேல் மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அடுத்து அவருக்கு பிறகு வந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த பணியை செய்கின்றார். அடுத்து வந்த ஒரு ராஜா யெகூ என்று சொல்லுகின்ற அந்த ராஜா எலியா தீர்க்கதரிசிக்கு சொன்ன வேலையை செய்து முடிக்கின்றார். அதற்கு பல காலங்கள் ஆனது. தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு அவர் இன்னொரு மனிதனை தேட ஆரம்பிக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியின் மீது ஆளுகை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் மூலமாக தமது வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவரது வல்லமையையும் அவரது விருப்பத்தையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த பூமியில் ஒரு மனிதனுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவையாக இருக்கின்றது. இதே இஸ்ரவேல் மக்கள். சங்கீதம் 78:41 வாசிக்கலாம். சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி
தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். இந்த வசனம் ஆங்கிலத்தில் லிமிட்டட் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவரை கட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். சர்வ வல்லவரை ஒரு மனிதர் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அங்கு நடந்தது என்ன? பல அற்புதங்கள் செய்து அந்த மக்களை அவர் மோசேயின் மூலமாக வெளிக்கொண்டு வருகின்றார். வெளிக்கொண்டு வந்ததன் நோக்கம் வனாந்தரத்தில் கொன்று போடுவதற்கு அல்ல, பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தில் அவர்களை வாழ வைப்பதுதான். இந்த உலகத்திற்கு அவருடைய நாமத்தை அவர்கள் மூலமாக மகிமைப்படுத்துவதுதான் அவருடைய திட்டம். ஆனால் இந்த விருப்பமும் இந்த நோக்கமும் அங்கு நிறைவேறியதா என்றால் இல்லை. அவர்கள் திரும்பி பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அப்படி என்றால் தேவனுடைய வல்லமை அங்கு காத்து கொண்டிருக்கின்றது. எகிப்தில் ஏற்பட்ட 10 வாதைகளில் ஒரு வாதை கூட இஸ்ரவேல் மக்களை தொடவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அதிசயம், பாதுகாப்பு. அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு அப்பத்திற்கு குறைவு ஏற்படவில்லை, அவர்களுக்கு தண்ணீருக்கு குறைவு ஏற்படவில்லை, அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை, அவர்களுக்கு உடுத்துவதற்கான ஆடைகளுக்கு பஞ்சம் ஏற்படவில்லை. அனுதினமும் அவர்களை போஷித்து பாதுகாத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்கள் முன்பாக மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர் வழிநடத்தி வந்தார். இப்பேற்பட்ட வல்லமை அங்கு அவர்களை கானானுக்குள் கொண்டு சேர்க்கவும் காத்து கொண்டிருக்கின்றது. அவருடைய வல்லமையில் குறைவு இல்லை. ஆனால் அவர்களது அவிசுவாசம் மூலமாக, அவர்களது கீழ்ப்படியாமையின் மூலமாக, அவர்களது கலகத்தின் மூலமாக அவரது வல்லமை கட்டுப்படுத்தப்படுகின்றது. அவர்கள் வாழ்வில் செயல்பட முடியாதபடிக்கு இந்த அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் அவரது வார்த்தைக்கு எதிரான கலகமும் அவரை செயல்பட விடாமல் தடுக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு சர்வ வல்லமையும் பொருந்திய தேவன் அவர்களது விருப்பத்திற்கு மரியாதை கொடுத்து அவர்கள் தெரிந்தெடுப்பை அவர் கனப்படுத்தி தேர்ந்தெடுத்து தமது வல்லமையை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களது வாழ்விலும் உங்களது ஒத்துழைப்பையும் உங்கள் உதவியையும் பெறுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய விருப்பத்தை மீறி, உங்களது தீர்மானங்களை மீறி அவர் அத்துமீறி செயல்படுபவர் அல்ல. ஏனென்றால் அவரது வார்த்தை சொல்லுகிறது, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. இந்த உலகத்தை ஒரு விதியின் அடிப்படையில் தமது வார்த்தையின் மூலம் அவர் உருவாக்கி அதை பராமரித்து அதை பாதுகாத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவரது வார்த்தையை அவர் மீற மாட்டார். அது அவரது இயல்பு அல்ல, ஏனென்றால் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள உமது வார்த்தைகளுக்காக நன்றி. உமது சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர். நீர் மாறாதவராக இருக்கிறீர். வானங்கள் உம்முடையவைகளாக இருக்கின்றது, பூமியையோ நீர் மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கின்றீர். எங்களுக்கு இந்த ஆளுகையை, உமது வல்லமையை அனுபவிக்க பயன்படுத்தக்கூடிய உரிமையை, அதிகாரத்தை எங்கள் கரத்தில் நீர் கொடுத்திருக்கின்றீர்.
நீர் உம்முடைய வல்லமையை இழந்து போகவில்லை, மாறாக இதை நீர் தெரிந்தெடுத்திருக்கின்றீர். மனிதர்கள் இந்த பூமியை ஆளுகை செய்ய, மனிதர்கள் மூலமாக நீர் வெளிப்பட, உமது வல்லமையையும் விருப்பத்தையும் வெளிப்படுத்த இந்த வழிமுறையை நீர் தெரிந்தெடுத்திருக்கின்றீர். இந்த வழிமுறைக்கு ஏற்ப உமது வல்லமையை ஒரு வரம்புக்கு உட்படுத்தி நீர் காத்து கொண்டிருக்கின்றீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. மனிதர்களுக்கு பூமியின் மீது என்ன அதிகாரம், ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன அதிகாரம் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர். நாங்கள் எந்த இடத்தில் சர்வ வல்லவரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. அதை தாழ்மையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் நாங்கள் அதை ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களை நீங்க மாற்றுகிறதற்காய், பலப்படுத்துகிறதற்காய், அந்த கிருபை காத்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க கண்கள் தெளிய வைக்கப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய கிருபை அவர்களை தாங்குவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.